இந்த பிரம்மபுரீஸ்வரர் டெம்பிளோட பிரம்ம தீர்த்தம் இது ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ கொஞ்சம் இப்படி ஆயிருக்கு, கொஞ்சம் கச்சடாவாக க்ளீன் இல்லாமல் இருக்குது. இங்கெல்லாம் புனரமைப்பு பணிகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு. ஆனால் இங்கே ஒரு கார்டன் மாதிரி ஒரு ஏரியா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஏரியா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்திருக்கிறவா சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருந்தா இங்கேயே உட்காந்து கூட சாப்பிட்லாமா என்னன்னு தெரியல, பர்மிஷன் வாங்கணுமான்னு. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. மீன் இருக்கா? ரொம்ப சந்தோஷம், சூப்பர். இங்கே பாரு என்ன அழகாக இருக்குது பாரு, இதோட ரூஃபு இல்லையா, கார்டன் என்ன அழகாக போயிட்டு இல்லையா. அங்கே ஒரு ஆமாம், அங்கே ஒரு சிவனோடது எல்லாம் மூடி வச்சுருக்கா, எல்லாம் பொடி ஆகப்படாது அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப அழகாக. இங்கே வந்து எனக்கு காட்டு, இங்கே வா சாயி, இங்கே வந்து காட்டு, இங்கே வா, எனக்கு காட்டு ஒவ்வொன்றா. இங்கே அருணாச்சலேஸ்வரர் இருக்கார். நான் உள்ளே எல்லாம் எடுக்க மாட்டேன், எல்லாம் மூடி வச்சுருக்கா, அதனால் அதெல்லாம் எடுக்கலை. இங்கே வா, இங்கே வா, இங்கே நட முன்னால் நட. அந்த மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போய் என்ன, அவர் தான் இன்றைக்கி என்னை கூட்டிகிட்டு போகிறார். அங்கே ஒரு மண்டபம் இருக்கு அழகாக, அங்கே வந்து ரோஹித் சாய் வந்து கூட்டிகிட்டு போகிறார். மண்டபம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பணிகள் எல்லாம் பேலன்ஸ் இருக்க போல் இருக்குது. இங்கேயும் சிவன் இருக்கார், ஸ்ரீ கைலாசநாதர். ரொம்ப அழகாக இருக்குது இந்த கல் மண்டபம். இந்த பழைய காலத்து கோயிலில் தான் பார்த்தோம்னா இந்த கல் மண்டபம் இருக்குது. அதுக்கு பெரிய முன்னால் பார்த்தோம்னா சிவனுக்கு முன்னால் பெரிய நந்தி. இதெல்லாம் பழைய காலத்தில் இருந்த ஒரு கல்லால் ஆனதுன்னு எல்லாம் சொல்லுவோம் ஆக்சுவலாக. அந்த மாதிரி சுற்றியும் ரொம்ப அழகாக இருக்குது கோபுரங்கள் எல்லாம் தெரியறதா. இது அம்பாளோட கோபுரம் ஆக்சுவலாக. இங்கே எல்லாம் சித்திரங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அங்கங்கே வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்கு இப்போ ஆக்சுவலாக. புனரமைப்பு ரினோவேஷன் பண்ணிட்டுருக்கா டெம்பிளை. ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம்.